வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய கண்டென்ட்டான என்பிசிஎல், டிஆர்டிஓ, கேட், ஜாம், ஜெஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். கிளாஸ்க்கான கைடன்ஸும் வந்து நம்ம 1-to-1 வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா யூடியூப் வழியாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய கைகை சைட் கர்நாடகா. சரிங்களா? ஸோ அதிலிருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த ஒரு ரிக்யூர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரிக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், ஓகேங்களா? ஸோ என்பிசிஎல் கைகை சைட் ஹச்ஆர்எம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 1 2025 அண்ட் 26 கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3க்கு வந்து குவாலிஃபிகேஷனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எல்லாமே ஒரே நாளில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ எக்ஸாம் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 22/1/2026 ஜனவரி மாதம் நடந்துச்சு எக்ஸாமு. ஸோ பெங்களூரில் வந்து அதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து அலாகட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேட்டகரி 2 ஸ்டைப்பனரி ட்ரைனி டெக்னீஷியன் எஸ்டி டர்னர், ஓகேவா? டர்னர் என்ற ஒரு போஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் 2 எக்ஸாமை பொறுத்து தான். ஸ்டேஜ் 2 எக்ஸாம்லேருந்து தான் அவங்க வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டர்னர் போஸ்ட்டில் வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 88. ஸோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 58.67% வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 91. ஸோ உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து 60.67% வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகலை, ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கான நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான என்பிசிஎல் எக்ஸாமுக்காக நம்ம வந்து கிளாஸஸ் கைடன்ஸ் வந்து பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ ரொம்ப சிலபஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான கொஷின்ஸை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.